ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அ செஷன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிகினர் செஷன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன செஞ்சுட்ருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், ரீசனிங் அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய குவான்ஸ் ஏரியாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ குவான்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸாமினேஷனில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, சிலபஸ் என்ன, அதை எப்படி நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பிகினர்ஸ் லெவலில் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாம்லையும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு லெவல்லையுமே நமக்கு கேட்பாங்க. ஸோ அதில் ப்ரிலிம்ஸில் வந்து எனக்கு 35% வந்து வெயிட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 30% வெயிட்டேஜ் வந்து குவான்ஸ் ஏரியா மட்டுமே என்ன பண்ணுது, கவர் பண்ணுது. ஸோ சிலபஸ் என்னென்ன சிலபஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்னன்னா, தே வில் கிவ் சம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நியூமெரிக்கலி. ஸோ அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் 5 to 6 or 7 சம்டைம்ஸ் 8 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்னது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். யூ ஹாவ் டு இன்டர்பிரிட் த டேட்டா த்ரூ த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆர் எல்ஸ் த்ரூ தி பேசேஜ். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும், எனக்கு பார் கிராஃபாக இருக்கும், பை சார்ட்டாக இருக்கும், அல்லது லைன் கிராஃபாக கூட இருக்கலாம். பார் சார்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பை சார்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி லைன் கிராஃப் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, டேபுலர் காலமில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ்ஸிங் கேஸ், அதாவது டேபுலர் ஃபார்மெட்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டேட்டா மிஸ்ஸிங்காக இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டேட்டா மிஸ் பண்ணதை வச்சு என்ன செய்வாங்க, நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேஸ்லெட் மூலமாகவும், அதாவது பேசேஜ் மூலமாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டேபுலர் ஃபார்மெட்லேயே சம் டேட்டாஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் இது மிஸ்ஸிங் கேஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி மெயின்ஸ் லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம மேக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே எனக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்கும். மினிமம் நமக்கு 12 to 13 கொஸ்டின்ஸ் வரைக்குமாவது எனக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டுருவாங்க. மெயின்ஸ்லையுமே கேட்குறதுக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், மிஸ்ஸிங் டேர்ம், ராங் டேர்ம், இது எல்லாமே என்ன அப்படின்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இந்த 4 கான்செப்ட்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், டேட்டா சஃபிஷியன்சி என்னோட தேர்ட் கான்செப்ட். இதுக்கு கீழே என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னா ஆவரேஜ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், மிக்சர் அண்ட் டெலிகேஷன்ஸ், டிரெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப் அண்ட் சிஸ்டம், பார்ட்னர்ஷிப், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நான் கவர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய கான்செப்ட் அக்கார்டிங் டு யூ. உங்களை பொறுத்த வரல எந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுதோ அந்த சாப்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப தரோவாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நம்ம வேற ஒரு சம்ஸில் என்ன பண்ணலாம், வேற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், பார்ட்னர்ஷிப், இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது. பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அந்த மென்ஸ்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள், ரோம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி 2Dலேயும் நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி கியூபாய்டு, கோன், சிலிண்டர், ஸ்பியர்னு சொல்லி எனக்கு 3Dலேயும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஸ்டில் யூ கேன் ஒமிட் ஆர் எல்ஸ் இன்க்ளூட். ஓகேவா? பேஸ்ட் ஆன் யுவர் ஈஸி லெவல் ஆஃப் சூஸிங் த கொஸ்டின். ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் கான்செப்ட், எல்ஸ் யூ கேன் லீவ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதர் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்,
HCF அண்ட் LCM, ரேஷியோ டு பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறது, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் கான்செப்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மெயின்ஸ் லெவல் வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஷ்லெட்டாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, டிஐயில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிஐலையும் கேட்பாங்க, நார்மல் சம்ஸாவும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கே, இது எல்லாமே நான் வந்து சூஸ் பண்ணால் தான் என்னால் அந்த 35% ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறதுனால we have to solve the problem and attend the answer or else attend the questions. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கிற கான்செப்ட்ஸை நான் என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மென்சுரேஷனில் ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் அவர் ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க், இம்பார்ட்டன்ட் திங்க், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கணும். அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல் அண்ட் மெயின்ஸ் லெவல் ரெண்டுலையுமே இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ப்ரிலிம்ஸில் வந்து எனக்கு எப்படி இருக்கும், லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும். அதே இது மெயின்ஸில் வந்து எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அதே கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அஸ் அ பிகினராக நம்ம கான்செப்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் என்ன பண்ணிக்கணும், நான் நல்லா தரோவாக சால்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி தான் நான் என்ன பண்ணணும், அடுத்த கான்செப்ட்டுக்கு நான் போகணும். ஸோ பேசிக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது தான் எப்படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒய்? பிகாஸ் ஒரு சிலருக்கு மேக்ஸ் வந்து பை பர்த் நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் ரீசனிங்கை தாண்டி பார்க்குறப்போ மேக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அசால்ட்டாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸை எடுத்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன செய்யணும், ஹையர் லெவல் கொஸ்டின்ஸுக்கு நம்ம போகணும். பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா we will get or gain some confidence on us. இது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஹையர் லெவல் கொஸ்டின்ஸ்க்கு போகணும். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினோட டைப்பை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் கான்செப்ட் வந்து எப்படி தான் இருக்குது, எப்பயுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன தான் கொஸ்டினோட லெவலை சேஞ்ச் பண்ணாலும், கொஸ்டினோட கான்செப்ட் அவங்க சேஞ்ச் பண்ணாலுமே, கொஸ்டினோட டைப்பை சேஞ்ச் பண்ணாலுமே they cannot change the concept of the sum. ஓகேவா? ஸோ கான்செப்டை வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்னை பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. கான்செப்டை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில். ஓகேவா? ஸோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே ஃபுல்லாக ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட் ட்ரிக்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரொம்ப தரோவாக வச்சுக்கணும். ஃபார்முலாஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப இதை போய் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய டேபிள்ஸையும் என்ன பண்ணிக்கணும், நம்ம ரொம்ப தரவாக வச்சுக்கணும். கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட்டும் என்ன பண்ணிக்கணும், தரவாக வச்சுக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட 23 ஸ்கொயர்னா என்ன, 23 கியூப்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரிக்ஸ் இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிளைண்டாக என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த ட்ரிக்ஸ் வந்து அப்ளை ஆகுமே ஒழிய எல்லா இடத்துலையுமே அந்த ட்ரிக்ஸ் வந்து எனக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி கான்செப்டை கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் ட்ரிக்ஸை வச்சு இப்படி வந்தால் இப்படி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ட்ரிக்ஸை வச்சு என்ன செய்யலாம், நம்ம வந்து போகலாம். பட் மெயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியலை அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, சம்ஸை அட்டன் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு லைனையுமே வாசித்து அந்த கான்செப்ட் மூலமாக நீங்கள் கொண்டு வர்றப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எல்லாமே என்னதான் இருக்குது, நம்மளோட ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் இப்போ என்ன பண்ணுவீங்க, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த 20ங்கிறது 10 மினிட்ஸ் ஆகும். அந்த 10ன்றது 9 ஆகும், 8 ஆகும். ஸோ டைமை கம்மி பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ அது மாதிரி நெறைய மார்க் டெஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்? அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அட்டெண்ட் பண்ணதோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? எந்த கொஸ்டின் நமக்கு தெரியாம இருந்துச்சு? அந்த இடத்துல அவங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க? ஏன் அது நமக்கு தெரியாம இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா, மார்க் டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி அத பயங்கரமா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ண நம்மள நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிஃபிகல்ட்டி லெவலை வந்து என்ன செஞ்சுக்கணும் மார்க் டெஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து ஈஸி லெவல் அட்டெண்ட் பண்ணா அடுத்து மீடியம் லெவல், அதுக்கப்புறமா டிஃபிகல்ட் லெவல். ஈஸி லெவல்லையே என்ன செய்யணும், ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும், மீடியம் லெவலுக்கு போகணும். அதுக்கப்புறமா டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் செட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்பையும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த டெஸ்ட்டை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். எப்படி நம்ம ரியல் டைம் எக்ஸாமில் ஒரு ஹாலில் உட்காந்து எடுக்கிறப்போ என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாதோ அதே மாதிரி என்ன செய்யணும், மார்க் டெஸ்ட் எடுக்கிற ஒவ்வொரு டைமுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக உட்காந்து அந்த மார்க் டெஸ்ட்டை ரியல் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு என்ன செய்யணும், அட்டென்ட் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனலைஸ் பண்ணாமல் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. அது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை பற்றி நீங்கள் என்ன தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. ஸ்கோரை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. மார்க் டெஸ்ட் எதுக்காக அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் நாலேஜை அனலைஸ் பண்ணுறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கும் தான். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கொடுத்துருக்குற அலாட் பண்ணியிருக்கிற டைமில் நம்மளால் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி 35 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுறோம், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இது டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒழிய வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை யூஸ் பண்ணியோ ஃபர்ஸ்ட் ஸ்கோரை பார்த்தோம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, மேக்ஸ் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி போக தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஷுவலாகவே பேங்கிங்கை பொறுத்த மட்டும் நம்மளோட ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதில் குவான்ஸ் சொல்லவே வேண்டாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பென் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ண முடியும், நம்மளோட மார்க்ஸை வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் சரி மெயின்ஸ் லெவல்லையும் சரி என்ஹான்ஸ் பண்ண முடியும். கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் உங்களோட ஒரு 9th ஆர் 10th மார்க் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கே உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், குவான்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதோடைய வெயிட்டேஜ் பார்த்தோம், என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த சிலபஸில் இருந்து எந்த டாப்பிக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் எடுக்கிறோம் அப்படின்னா we have to solve the problems or we have to learn the concepts of both prelims and mains level of questions. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவல் பார்க்குறப்பவே என்ன செஞ்சிடணும், மெயின்ஸ் லெவலையும் சேர்த்து பார்த்து அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டில் வெல் வேர்ஸ் ஆயிடணும். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.